இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்க இன்றைய மன்னா உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில தட்டாஞ்சாவடி மாணவர் இல்லத்துல 2 ஆண்டுகளாக நான் பணி செய்து இப்பொழுது மாற்றலாகி சென்னையில் இருக்கிற செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் என்கிற அந்த இடத்துல எங்களுடைய டொன்போஸ்கோ நிறுவனத்தினுடைய ஒரு மெட்ரிக் பள்ளிக்கு பொருளாளராக செல்ல இருக்கிறேன். இந்த 2 ஆண்டுகளாக பாண்டிச்சேரியில பெரிய ஆதரவு கொடுத்து என்னை ஊக்குவித்து ஆன்மீகத்தில் என்னை வழிநடத்திய குருக்கள், கன்னியர்கள் மற்றும் அனைத்து பொதுநிலையினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான விதத்திலே தட்டாஞ்சாவடி பங்குல கடந்த ஒரு ஓராண்டுகளாக நிறைய திருப்பலிகளை நிறைவேற்றி பங்கு மக்களோடு ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுகிற ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருந்தார். ஆகவே அவர்களுக்காகவும் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து ஜெபிக்க வாக்களிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, புதிய இடம், புதிய பொறுப்பு இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகள் இறைவன் நம்மை வழிநடத்தியது போல எத்துணை பொறுப்புகள் கொடுத்தாலும் இன்றைய மன்னா இறை மக்களுக்கு வந்து சேரும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள். இந்த புனித சார்லஸ் லுவாங்கா என்பவர் பிறந்தது 19வது நூற்றாண்டு, அதாவது 1886வது ஆண்டு. தற்பொழுது இருக்கிற உகாண்டா என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நாடுகளில் ஒன்று. உகாண்டா நாட்டினுடைய ஒரு பூர்வ குடியைச் சேர்ந்தவர் தான் இந்த சார்லஸ் லுவாங்கா என்பவர். இயேசுவை முதலாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ எத்தனித்த அவரையும் அவருடைய தோழர்கள் பலரையும் அப்பொழுது இருந்த அரசன் அவர்களை மறைசாட்சியாக கொலை செய்தான். மறைசாட்சியாக கொலை செய்யப்படுகிற நேரத்துல கூட அவர் இறை வார்த்தையையும் இறை புகழ்ச்சியையும் பாடி இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தார் என்று தன்னுடைய தோழர்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்தினார் என்றும் இந்த புனித சார்லஸ் லுவாங்கா அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அந்த இளைஞரை போல நம்முடைய இளைஞர்களும் விசுவாசத்தில் உறுதி மிக்கவர்களாய் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையாலும் வாழ்வாலும் அறிவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அருளை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு முன்பாக தந்தையாகிய இறைவனிடத்துல தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இறை வார்த்தை பகுதியைத்தான் நம்ம வாசிக்கிறோம். தந்தை தன்னிடம் ஒப்படைத்தவர்களை அவர் எவ்வளவு அன்பு செய்தார், அந்த அன்பு செய்தவர்களை தந்தைக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தந்தை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர்களை பாதுகாக்க வேண்டுமாய், திரும்பவும் அவர்களிடத்திலேயே அவர்களை ஒப்படைப்பதாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகிறார். தந்தையும் தானும் ஒன்றாக இருப்பது போல மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேர் ஆவலைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்துல நம்ம கேட்கிறோம். எப்படி தமத்திருத்துவம் ஒன்றாக இருக்கிறதோ அதே போல நாம் ஜெபத்தில் ஒன்றாக இருந்து இறை வேண்டலில் ஈடுபட வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் செய்தியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, குடும்பங்களில, பங்குகளில, மறை மாவட்டங்களில, மாநிலங்களில எத்தனையோ பிரிவினைவாதத்தை பேசுகிற ஒரு கால சூழலை தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் யாரு, நீங்க எந்த ஊரு, அந்த ஊர்ல எந்த தெருவு, நீங்கள் இந்த மொழி பேசுகிறவர்களா அல்லது உங்களுக்கு அவங்கள தெரியுமா, அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படி என்று பேசுகிற நேரத்திலேயே இவர் யார், எந்த ஊராக இருக்கலாம் அல்லது எந்த இனமாக இருக்கலாம் அப்படி என்று பிரிவினை உள்ளமுள்ள இந்த ஒரு கால சூழலில் ஒற்றுமை உள்ளவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மறை உடலின் உறுப்புகளாய் வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஒரே எண்ணத்தோடும் ஒரே உள்ளத்தோடும் ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் அப்பம் பிடுகுவதிலும் ஒன்றாக இருந்து இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கியது போல இறைவன் நம்மை ஒற்றுமையோடு ஒரே குடும்பத்து பிள்ளைகளாய் வாழ அழைப்பு விடுக்கிறார். 2வது ஒரு செய்தியாக புனித எரோனிமஸ் சொல்லுவார், the glory of God is the man who is fully alive அப்படி என்று சொல்லுவார். எப்பொழுது கடவுள் மாட்சிமை உறுகிறார் என்றால், அவர் படைத்த படைப்புகளாகிய நீங்களும் நானும் நிறைவான மகிழ்ச்சியோடு இந்த மண்ணுலகில் வாழுகிற பொழுது தான் இறைவன் மாட்சிமை உறுகிறார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் தந்தையாகிய உம்மை நான் மாட்சிமைப்படுத்தியது போல நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கை முறையாலும் நம்மை படைத்த கடவுளுக்கு பெருமை சேர்க்கவும் அவரை மாட்சிமைப்படுத்தவும் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.